ஹாய், இன்றைக்கி ஒரு ராகி சேமியா வச்சு எப்படி புட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் 1 பேக்கெட் ராகி சேமியா எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். ஸோ இப்போ கோல்டு வாட்டர் தான் ஊற்றணும், ஹாட் வாட்டர்லாம் தேவையில்லை. ஏன்னா இது ரொம்ப ஊறினாலும் அப்புறம் கலக்கி ரெடி ஆயிரும். ஸோ ரொம்பவும் ஊற வைக்கக்கூடாது. ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஊறினாலே. ஸோ இப்போ கோல்டு வாட்டர் ஊற்றிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்குள்ளே நான் தண்ணி காய வச்சிடுறேன் இட்லி சட்டியில். இப்போ வடித்தாச்சு. வடித்து எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி இட்லி துணியில் போட்டு நம்ம வேக வச்சிடலாம். தண்ணி சூடாயிடுச்சு இட்லி பானையில். ஸோ இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். வெந்துடும், ஒரு 5 மினிட்ஸ்லேயே வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் துருவல் அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன். போதும், ஒரு பேக்கெட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு தேங்காயே போதும் கொஞ்சோன்னு. இது நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். மிக்சியில் போட்டே நான் துருவிட்டேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இது மேலே நம்ம உடனே சுகர் போட்டுக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை வேணுனாலும் போட்டுக்கலாம். சுகரே நான் அன்றைக்கி போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ ஒரு ஸ்பூன் நெய் இல்லை நல்லெண்ணெய் அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் குழந்தைங்களுக்கு கொடுக்குன்னா நெய்யே யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான். இப்போ நம்ம துருவி வச்ச தேங்காய், இது வீட்டிலே ரெடி பண்ணது. ஏலக்காய் நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், வாசமாக இருக்கும். அதனால் நான் இது வீட்டிலே ரெடி. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், கை பொறுக்கிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தி தான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபியோடு வரேன். டாட்டா, பாய்.